Hi, hello friends. This video is sponsored by Eduquist. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம திருவள்ளுவரை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவள்ளுவர் தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் ஆவார். கடைசங்க கால புலவரான இவர் பொ.உ.மு. 400க்கு பொ.உ. 100ற்கு இடைப்பட்ட காலங்களில் வாழ்ந்தார் என கருதப்படுகிறது. தமிழ்நாட்டு அரசர் இவர் பிறந்த ஆண்டான பொ.உ.மு. 31 அறிவித்து தன் அடிப்படையில் திருவள்ளுவரை ஆண்ட கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஔவையாரின் உதவியுடன் மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது. சங்ககால புலவரான ஔவையார், அதியமான் மற்றும் பரணர் மூவரும் சமகாலத்தார் இருந்தார்கள் என கருதப்படுகிறது. இதன் மூலம் சங்ககால புலவர்கள் மாமூலரே முதலில் திருவள்ளுவரை பற்றி செய்தியை தருகிறார். ஆகையால் மாமூனருக்கு முன்னர் ஔவையார் என்ற பெயருடைய மற்றொரு புலவர் இருந்திருக்கலாம் என்று அறியப்படுகிறது. மாமூனர் பொ.உ.மு. 4ஆம் நூற்றாண்டில் செய்திகளை கூறியதில் திருவள்ளுவர் பொ.உ.மு. 5ஆம் நூற்றாண்டிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆகையினால் மாமூலர் பாடல் இடம்பெற்றுள்ள திருவள்ளுவர் மாலை தொகுக்கப்பட்ட காலம் மிகவும் பிந்தையது என்பதால் சங்ககால மாமூனர் திருவள்ளுவ மாலையில் இடம்பெறும் மாமூலருக்கு ஒருவர் அல்லர் என்று கருதப்படுகிறது. திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுவராக தமிழகத்தின் பண்பாட்டு செவியினை அடையாளமாக திகழ்கிறார். திருவள்ளுவரது இயற்பெயர், வாழ்ந்த இடம் உறுதியாக தெரியவில்லை. ஏனெனில் அவர் பொ.உ.மு. 1 நூற்றாண்டில் தற்போதைய சென்னை நகரில் உள்ள மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்தார் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிறிஸ்துவர் பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் பிறந்ததாக கூறப்படுகிறது. ஆங்கிலேய ஆண்டின் 31 கூட்டினால் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். காவேரி பக்கம் அருகில் வாழ்ந்து வந்த மார்க்கசெய்யன் என்பவர் அவரது கவித்திறன் கண்டு அவரது முதல் புலவரான வாசுகியை வள்ளுவருக்கு மணம் முடித்ததாக அறியப்படுகிறது. ராசமாணிக்கர் தன் கால ஆராய்ச்சி நூலின் பல்வேறு சான்றுகள் மூலம் மணிமேகலை எழுதப்பட காலம் பொ.உ. 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் என்றார். சில ஆய்வாளர்களின் கருத்தின்படி தக்கைய சான்றுகளுடன் மற்றவர் கூறப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெவ்வேறு காலங்களில் எழுதப்பட்டது என்று பல்வேறு சான்றுகளில் தமிழ் ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளர்களின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. பல புலவர்கள் இணைந்து தொகுத்த திருவள்ளுவ மாலை என்னும் நூலின் மூலமாக இதன் சிறப்பினை அறியலாம். இவரை வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளார். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் இதை தவிர மருத்துவம் பற்றிய 2 நூல்கள் எழுதப்பட்டுள்ளது திருவள்ளுவரால். அவரையும் திருவள்ளுவர் என்று அழைக்கின்றனர். திருவள்ளுவரும் சமணரும். திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிட்ட கடவுளை குறித்து எந்த கருத்தும் கூறவில்லை. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறப்போராட்ட கோட்பாடுகள் சமண சமய நீதி நெறிகளில் நெருங்கியுள்ளதால் திருவள்ளுவர் ஒரு சமணராக இருக்கலாம் என்று வரலாற்றின்படி கருதப்படுகிறது. திருவள்ளுவரும் வைணவமும். திருவள்ளுவரும் சைவமும். திருவள்ளுவரை திருவள்ள நாயக்கர் என்ற சைனவர்கள் அழைக்கின்றனர். இவரை சைனவர் என்று
இவருடைய திருக்குறளை சைவ நூல் என்று நம்பப்படுகிறது. திருவள்ளுவர் கோயில். திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்த இடத்தில் மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவில் என்று கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் புகழ்பெற்ற முண்டக்கண்ணியம்மன் கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது. திருவள்ளுவரின் நினைவுச் சின்னம். திருவள்ளுவரின் தென்கோடியில் மு. கருணாநிதி தலைமையிலான தமிழ்நாடு அரசு 1333 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஒன்று அவரின் நினைவாக நிறுவியுள்ளார். இது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. இந்த சிலையை வடிவமைத்தவர் சிற்பி கணபதி சுவாமி என்பவர். சென்னையில் வள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கோட்டம் என்ற நினைவிடம் ஒன்று தமிழ்நாட்டில் அரசால் 1973ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. வள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் 1330 குறள்களுக்கும் இங்குள்ள குறள் மண்டபங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. இங்கு திருவள்ளூர் கோவில் தேர் போன்ற தோற்றமுடைய நினைவுச் சின்னமும் உள்ளது. 1960இல் இந்திய அரசு திருவள்ளுவரின் நினைவாக ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டது. திருவள்ளுவர் காலம் பொ.உ.மு. 4ஆம் நூற்றாண்டு முதல் பொ.உ. 5ஆம் நூற்றாண்டு என்று பாரம்பரியமாக மொழியியல் பகுப்பாய்வு உள்ளட பல்வேறு பகுப்பாய்வு முறைகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இவரது காலம் பொ.உ.மு. 31 என்று தமிழக அரசால் 1921ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் வள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளுவரோட ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.